எந்த அடிப்படையில் பார்த்தாலும் கூட உள்கட்டமைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கக்கூடிய பட்ஜெட்டாக இருக்கிறது. 12,20,000 கோடி ரூபாய் உள்கட்டமைப்புக்கு நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் ஒதுக்கி இருக்கின்றார். இந்த உள்கட்டமைப்புக்கு ஒதுக்கக்கூடிய நிதி என்பது ரொம்ப முக்கியமானது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பட்ஜெட்டையும் நம்ம பார்க்குறோம். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அது 4 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டாக இருந்தாலும் கூட செலவினங்கள் அதிகமாகவும் கடனை கட்டுவதற்கு நாம் கொடுக்கக்கூடிய வட்டி அதிகமாகவும் இருக்கக்கூடிய பட்ஜெட்டாகத்தான் இருக்கு. அதில் குறிப்பாக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், உள்கட்டமைப்பு, வரக்கூடிய சந்ததிகளுக்கு நம்ம ரோடு கட்டக்கூடிய பில்டிங், போர்ட்டு, ஏர்போர்ட், அது கொடுக்கக்கூடிய பணம் எப்பொழுதுமே குறைவு தான் தமிழ்நாடு அரசனுடைய பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு மத்திய அரசு ஒரு ஆண்டும் கூட உயர்த்திக்கிட்டே போறாங்க. போன ஆண்டு 11 லட்சம் கோடியாக இருந்தது. இந்த ஆண்டு 12,20,000 கோடி ரூபாயாக இந்த உள்கட்டமைப்புக்கான நிதியை ஒதுக்கி இருக்கின்றார்கள். இதில் முக்கியமாக தமிழக மக்கள், நம்முடைய சொந்தங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டியது, இந்த ஆண்டு இன்னொரு ஆண்டும் வித்தியாசமான ஆண்டும் கூட. காரணம், ஃபினான்ஸ் கமிஷனுடைய அறிக்கையை மத்திய அரசுக்கு எக்கனாமிஸ்ட் அரவிந்த் பனகிரியா அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இந்த ஃபினான்ஸ் கமிஷன் என்பது ஒரு 5 ஆண்டும் கூட மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இருக்கக்கூடிய நிதி பகிர்வை பற்றி பேசக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம். ஸோ இன்னைக்கு நம்முடைய பாராளுமன்றத்தின் முன்பு பிப்ரவரி 1ஆம் தேதி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஃபினான்ஸ் கமிஷனுடைய அறிக்கை என்பது அடுத்த 5 ஆண்டு காலம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கக்கூடிய நிதி பகிர்வை பற்றி பேசக்கூடிய அறிக்கை. அரவிந்த் பனகிரியா அவருடைய குழு அளித்திருக்கக்கூடிய 16வது ஃபினான்ஸ் கமிஷனுடைய அறிக்கையை மத்திய அரசு முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அதையும் கூட பிப்ரவரி 1ஆம் தேதி பாராளுமன்றத்தில் நிதியமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இந்த 16வது ஃபினான்ஸ் கமிஷன்ல என்ன முக்கியமான அம்சம்னாங்க, டிவிசிபிள் டாக்ஸ் பூல், அதாவது மாநிலத்தில் நாம் எல்லோருமே கட்டக்கூடிய வரி, அது இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும், மாநிலத்திலிருந்து போகக்கூடிய எல்லா வரியாக இருக்கட்டும், அதை மத்திய அரசு அந்த பூலை எப்படி டிவைட் பண்ணி ஒரு மாநிலத்துக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் டிவிசிபிள் டாக்ஸ் பூல்.